மேடம் மேடம் எங்க பாச விட்டுருங்க மேடம். அவர் பாவம் மேடம், அவர் எந்த தப்பு செய்யல மேடம். அவனே ஒத்துக்கிட்டான், நீ என்ன நடுவுல போடா. மேடம் ப்ளீஸ் மேடம், இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் பேசுங்க மேடம். உங்களுக்கு ஏதாச்சும் நான் கவனிக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் பேசுங்க மேடம். சொல்லுங்க சார். நான் லாயர் கதிர். இங்க போதை பொருள் கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கிற சிவாங்கிறது யாரு? இதோ அவன்தான். வணக்கம் சார். அவன் மேல இன்னும் கேஸே போடல, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? சரி போய் பாருங்க. நீங்க திருமாறன்? ஓ இல்ல சார், நான் சிவா. அது சரி வக்கீல் சார். ஆமா, எதுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட என் பேரை பத்தி கேட்டீங்க? நீங்க யார் சார்? ஆதிரா தான் என்ன அனுப்பி வச்சாங்க. ஓஹோ, அவங்க சொல்லி வந்தீங்களா? பாத்தீங்களா சார், இதான் சார் பாசாங்கிறது. சார் வேற என்ன சார் சொன்னாங்க? என்ன சொல்லணும்? அது வந்து சார், அதை விடுங்க சார், அது வேற ஃபீலிங் சார். சரி அதெல்லாம் விடுங்க. போதை பொருள ஆதிராவோட பையில நீங்க தான் போட்டீங்களா? சார் நீங்க வாங்களேன். என்ன சார், அது யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் எதுக்கு நான் தான் பொட்டலத்தை பையில வச்சேன்னு ஒத்துக்கிட்டீங்க? எதுக்காக நீங்க ஆதிராவை காப்பாத்துனீங்க? இங்க மட்டும் இல்ல, குடோன்ல, பார்க்ல 2 தடவை அவங்க உசுரை நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? காரணமா? அது வந்து சொல்லுங்க. அது வந்து அத நான் சொல்றேன். ஆதிரா மேல இந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறீங்கன்னா நிச்சயமா நீங்க திருமாறனாதான் இருக்க முடியும். சார் சொல்லுங்க சார், எதுக்காக இந்த வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க? வேஷமா? ஐயோ சார், நான் திருமணம் இல்ல சார், சிவா சார். ஆனா ஒண்ணு சார், கம்பிக்குள்ள இருக்கிற அக்யூஸ்ட பார்த்து சார்னு மரியாதை கூப்பிட்ட ஒரே வக்கீல் நீங்க தான் சார். இங்க பாருங்க, நீங்க ஏதோ பேசி என்ன டைவர்ட் பண்றீங்க. எதுக்காக படி ஏத்துக்கிட்டு ஆதிராவை காப்பாத்துனீங்க? அதுவா? லவ் சார். சார் நான் ஆதிராவை லவ் பண்றேன் சார். அதான் ஜெயில கிடக்குறேன் சார். இதுக்கு பேர் தான் காதலுக்கு மரியாதை. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஆதிரா அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஆமா, அவங்க உங்களை லவ் பண்றாங்களா? அதே கூடி சீக்கிரம் பண்ணுவாங்க சார். பண்ண வைப்பேன் சார். அப்படின்னா? ஐயோ சார், ஒன் சைடு லவ் சார். இப்ப நான் மட்டும் அவங்கள லவ் பண்றேன், சீக்கிரமே அவங்கள என்ன லவ் பண்ணுவாங்க. அதுதான் சார் இந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என்ன ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க நினைச்சது நடக்காது. ஆதிரா உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். சார் உங்களுக்கு என்ன தெரியும் சார்? போங்க சார். ஆமா, இப்ப என்ன காப்பாத்த சொல்லி எதுக்கு உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க? என் மேல லவ் இல்லாமையா? சார் அவங்க மனசுக்குள்ள லவ் இருக்கு, அது ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் சார். நீ போன்ல சொன்னப்போ என்னால நம்பவே முடியல. திருமாற மாதிரி இன்னொரு உருவமா? ஆச்சரியமா இருக்கு ஆதிரா. எனக்கு இப்பவே அவனை பார்க்கணும்னு தோணுது. பாத்திருந்தா ஷாக் ஆயிருப்பீங்க. அப்ப நீ இதுக்கு முன்னால திருமாற மாதிரி கண்ணு இருக்கிற ஒருத்தனை பார்த்தேன்னு சொன்னியே, அப்போ இவனதானா? ஆமாமா, அதுக்கப்புறம் 2-3 தடவை அவனை பார்த்துட்டேன். ஆனா உங்ககிட்ட சொல்லல. ஏன் ஆதிரா? அந்த பேச்சு எடுத்தாலே அத்தை திட்டுறாங்க. ஒருவேளை நீங்களும் என்ன நம்பலனா நான் என்ன பண்றது? அதனாலதாம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன நடந்துச்சுன்னா, என்ன சொல்ற ஆதிரா? இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியல. அதாம்மா ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தேன்.
இப்போதான் அது அமைஞ்சிச்சு. இந்த போதை பொருள் கேஸ்ல கூட அவன் தான் என்ன காப்பாத்திருக்கான். அந்த சிவா திருமாற மாதிரி இருக்கான்னு சொல்ற, ஆனா அவன் திருட்டு வேலை பாக்குறான். உனக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிட்டே இருக்கான். எதுக்கு அவன் இத பண்ணணும்? என்ன காரணம்? ஆதிரா, என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? அவன் உன்னை தேடி தேடி வந்து எதுக்காக உதவி பண்றான்? அதாம்மா எனக்கும் தெரியல. ஆதிரா, எனக்கு ஒரு சந்தேகம். சும்மா ஒரு பேச்சு கேக்குறேன். அந்த சிவா நம்ம திருமாறனா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல? அந்த சந்தேகம் எனக்கும் இருந்துச்சுமா. ஆனா அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். சரி, அந்த போதைப் பொருள் எப்படி உன் பைக்கு வந்தது? அத விசாரிச்சியா? அதான் எனக்கு தெரியலம்மா. அன்னைக்கு பார்க்ல என்ன கொல்ல வந்தவனுக்கும் இந்த போதைப் பொருள் விஷயத்துக்கும் கண்டிப்பா ஏதோ தொடர்பு இருக்கு. ஆனா அம்மா, இது அகிலன் சாருவோட வேலையா கூட இருக்கலாம். அவங்கள தவிர உனக்கு ஏது வேற எதிரி? நிச்சயம் இது சாருவோட சரியாதான் இருக்கும். ஆமாமா, ஏன்னா அவங்கள சீக்கிரம் பிடிக்க சொல்லி கமிஷனர் கிட்ட பிரஷர் கொடுத்தேன். அதுல கடுப்பாயிதான் இத பண்ணிருக்காங்களோன்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதையா இரு ஆதிரா. அவங்க கொலைகார பாவிங்க, எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. பாஸ், நீங்க இங்க வாடா, தான் இருக்கீங்களா? உன்னைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாரு, ஆபரேஷனுக்கு பணம் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதுடா. இனி நைட்டே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உடனே பணத்தை அரேஞ்ச் பண்ணி ஆகணும். அது விஷயமா தான் நானே வந்திருக்கேன் பாஸ். எதுக்கு பாஸ் வீடு பூந்தெல்லாம் பணத்தை அடிக்கணும்? அது ரிஸ்க். ஸ்மார்ட்டா ஒரு வேலை வந்திருக்கு, அதை செஞ்சு கொடுத்தா 5 லட்சம் சொலையா கிடைக்கும். டேய், என்னடா சொல்ற? 5 லட்சமா? ஆமா பாஸ். அது எப்படி? அது என்ன ஸ்மார்ட் வேலை? ஸ்மார்ட் பிசினஸ் மாதிரி ஸ்மார்ட் கிரைம். தெரிஞ்சவங்க மூலமா ஒரு பார்ட்டி வந்துச்சு. அவங்க சொல்ற ஒரு ஆளை கடத்திட்டு வந்தோம்னா 5 லட்சம் பணம் தரதா சொல்றாங்க. உங்களை நம்பி டீலுக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? டேய், யாரா அந்த பார்ட்டி? ஆமா, யார கடத்தணுமா? பணியாரத்தை மட்டும் தின்னுங்க பாஸ். கல்லுல இருக்கிற குழியெல்லாம் என்னாதீங்க. யார கடத்தி யார்கிட்ட கொடுத்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை பணம் தானே. 5 லட்சம் சொலையா கிடைக்கும். என்ன சொல்றீங்க? நீ சொல்றது சரிதான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு பணம் தான் முக்கியம். அந்த பையனுக்கு ஆபரேஷன் நடக்கணும், அவன் எப்படியாவது பொழைக்கணும். எனக்கு அது போதும்டா. அப்போ நீங்களும் டீலுக்கு ஓகே சொல்றீங்க? சொல்லு, ஆதிராவை கடத்த முடியுமா முடியாதா? கடத்துறேன். அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை கடத்தி கொண்டு வரேன். ஆனா எனக்கு பணம் உடனே வேணும். பணம் கரெக்டா கொடுத்துருவீங்களா? இத பாரு, நீ முதல்ல வேலையை முடி, அப்புறமா நான் உனக்கு பணம் தரேன். ஓகே. இத பாரு, அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு போன்ல வந்து சேரும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்க. இத பாருங்க, எனக்கு பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அதனால இன்னைக்கே அந்த பொண்ணை தூக்கிட்டு வரேன். டேய் வாடா பாஸ். வாடா. என்ன இவன் ஆதிரவ கடத்துறேன்னு சொல்லிட்டு போறான்? அப்ப இவன் திருமாறன் இல்லையா? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கா கிலாம். ஆனா இவன் திருமாறன் தானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சரி சாரு, திருமாறன் உசுரோட இருந்தா அவன் ஏன் நடிக்கணும்? அது மட்டும் இல்லாம அவன் சொந்த பொண்டாட்டிவே எதுக்கு கடத்தணும்? அதான் நானும் யோசிக்கிறேன். இல்ல, எனக்கு இன்னும் சந்தேகம் போகல. ஆள் ஒரே மாதிரி இருந்தா குரலுமா ஒரே மாதிரி இருக்கும். இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. மாமா, எனக்கு சிவா யாருன்னு இப்பவே தெரிஞ்சாகணும். இல்ல நம்ம எல்லாத்துக்குமே சிக்கல் தான். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஆளுங்களை வச்சு அவனை வாட்ச் பண்ணணும். அப்பதான் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். ஏய், நீங்க சிவாவை ஃபாலோ பண்ணுங்க. அவன் ஆதிராவை கடத்துறானா இல்லையான்னு எனக்கு போன் பண்ணுங்க. போங்க. ஏய், ரொம்ப ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணுங்க. சரிங்க. போங்க.
எனக்கு என்னமோ அவன் ஆதிராவை கடத்த மாட்டான்னு தான் தோணுது. பார்க்கலாம், இன்னைக்கு அது சிவாவா இல்ல திருமாறனான்னு தெரிஞ்சிரும். என்னங்க என்னங்க பார்க்காம அப்படியே போறீங்க? அது வந்து சரி சொல்லு என்ன. ஏங்க நீங்க தான் சொல்லணும். நேத்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், மறந்துட்டீங்களா? சரி, இப்ப அதுக்கு என்ன? என்னங்க சாதாரணமா அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? உங்களுக்காக போதை பொருளை கட்டினு பழி ஏத்திட்டேன், போலீஸ் கிட்ட அடி வாங்கினேன். அதுக்கு நீங்க காட்டுற நன்றி கடன் இதானா? இப்ப நான் என்னதான் பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான், சிம்பிளா அழகா நீங்க சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட நீ எனக்காக செஞ்ச உதவியில நான் ரொம்ப மெய் மறந்துட்டேன், என் மனசு பூரா நீதான் இருக்க, அதனால ஐ லவ் யூ சொல்லுங்க. என்னங்க கோவப்படாதீங்க, இது ரொமான்ஸ் வர வேண்டிய நேரம். இது நீங்க டெரரா பாக்குறீங்க. அந்த வக்கீல் கதிர் கிட்ட என்னை பத்தி சொல்ல சொன்னே, அவர் சொல்லலையா? ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? வழி விடு, நான் போணும். ஏங்க இருங்க, அதுக்குள்ள ஓடுறீங்க. சார் லவ் பொறுமையா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி செஞ்ச உதவிக்கு நன்றியாவது சொல்லலாம்ல. என்னடா இது, இவன் ஏசிபி திருமாறனும் இல்லாம திருடன் சிவாவும் இல்லாம புது மாதிரியா லவ் கிவ்னு குழப்புறானே. இவன் அவளை கடத்துவானா மாட்டானா? இத சாருமதி மேடத்துக்கிட்ட போன் பண்ணி சொல்லிடலாமா? இரா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி. நீ பண்ண உதவியை விட இப்படி பண்ற தொந்தரவு தான் பெரிய தலைவலியா இருக்கு. இப்படி டார்ச்சர் பண்றதுக்கு தான் தேடி தேடி வந்து உதவி பண்றியா? ஐயோ, என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இத பாருங்க, நான் முதல்ல உங்களை பார்த்த. இப்ப என்ன? செஞ்ச ஹெல்ப்புக்கு நன்றி சொல்லணும், அதானே? போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன காப்பாத்துறதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். போதுமா? ஏங்க போதாதுங்க, நான் உங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி நீங்களும் எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யணுங்க. என்ன உதவி சொல்லு, செஞ்சு தொலைறேன். அதுக்கப்புறமாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு. சார் பாருங்க, சிம்பிளான உதவிதான். நீங்க எனக்காக கொஞ்ச நேரம் மயக்கமாகணும். புரியல, என்ன சொல்ற? நான் ஒரு பையனோட உயிரை காப்பா. எது எப்படியோ ஆதிரா நம்ம கையில சிக்கிட்டா இல்ல, அது போதும். அவளை உடனே காலி பண்றோம். இல்ல அகிலா, அதை விட எனக்கு அந்த சிவா தான் ரொம்ப டேஞ்சரா தெரியுறான். ஒருவேளை அந்த சிவா திருமாறனா இருந்தா எனக்கு என்னமோ அவன் ஆதிராவை இங்க கொண்டு வருவான்னு எனக்கு சுத்தமா தோணல. ஹலோ, முடிச்சிட்டல பாபே. சூப்பர் பாஸ். ஏய், தண்ணி எடுத்து வா. ஓ,
சொன்ன மாதிரி ஆளை கட்டிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இந்த சிவா ஸ்கெட்ச் போட்டா யாரும் தப்ப முடியாது. எப்படி அள்ளிட்டு வந்த பாத்தீங்களா? உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான். சொன்ன வாக்க காப்பாத்திட்டியே. தேங்க்ஸ். ஆதிரா எங்களுக்கு பெரிய தொல்லையா இருந்தா. நாங்களும் இவளை கொல்றதுக்கு பல பிளான் போட்டோம். இவ தப்பிச்சுட்டே இருந்தா. இன்னியோட இவ பிரச்சனை முடிய போகுது. இதே இடத்துல இவளுக்கு சமாதி கட்டுறோம். இந்த பாருங்க, இவளை என்ன வேணா பண்ணிக்கங்க, அது உங்க பிரச்சனை. என் வேலை முடிஞ்சது. பேசின மாதிரி 5 லட்சத்தை கொடுங்க, நான் கிளம்பணும். அடச்ச, நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? சார், இவங்க என் லவ்வர் சார். எது லவ்வரா? யாரு இவளா? ஆமா சார். ஆனா ஒன் சைடு லவ் சார். சீக்கிரமே டபுள் சைடு லவ்வா மாறும் சார். லவ்வுக்கு ஒரு ஆபத்துனா சும்மா விட முடியுமா சார்? அதான் திரும்ப வந்துட்டேன். ஏய், இந்த கதைய வேற எங்கேயாவது போய் சொல்லு. முதல்ல இவ்வளவு தெரியாதுன்னு சொன்ன, இப்ப லவ்வருங்கிற. காதலிக்கிறவளை எவனாவது கடத்துவானா? இவள நீ தானடா கொண்டு வந்து ஒப்படைச்ச. அப்ப தெரியலையே அவன் உன் லவ்வருன்னு. அது தொழிலுக்கு மரியாதை, இது காதலுக்கு மரியாதை. அப்புறம் முதலே இவளை என் லவ்வர்னு சொல்லிருந்தா காசு கொடுத்துருப்பீங்களா? அதான் அங்க மறைச்ச, இங்க ஓபன் பண்ணிட்டேன். இத பாருங்க, ஆதிராவை கடத்த சொல்லி காசு கொடுத்தீங்க, கடத்தி ஒப்படைச்சிட்டேன். அந்த டீல் அப்பவே முடிச்சுது. ஆனா இது வேற டீல். இது என் காதலோட டீல். உங்க மேல ஒரு கீரல் கூட பட விட மாட்டேன். ஏங்க கிளம்புங்க போலாம். ஐய டேய், விட்டுக்கிட்ட செல்லத்தை. விடுங்க. ஏய், இது பூபதியோட கோட்டை. ஐயோ ஐயா, இங்க நான் வச்சதாடா சட்டம். என்ன மீறி இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா போயிட, இல்ல இவளோட சேர்த்து நீயும் பணமாயிருவ. ஐயா, புரியாம பேசுறீங்க. நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியோ ஆதிராவை ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா நான் 1 ஹவர்ல உங்களுக்கு தூக்கிட்டு வந்தேன். இதுலயே தெரியல யார் வெயிட்னு. என் வெயிட்ட பாக்குறீங்களா? எங்கடி போற? எப்படி பார்த்தாலும் குழப்பமா இருக்கே. அவன் எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வரான்? என்ன லவ் பண்றதா சொல்றதையும் தாண்டி அவன் என் மேல காட்டுற அக்கறை ரொம்ப வித்தியாசமா இருக்கே. நான் இந்த அக்கறை, பாசத்தை, அன்ப நான் ஏற்கனவே அனுபவிச்ச மாதிரி இருக்கேன். அப்போ அது ஒருவேளை அவரா இருக்குமோ? ஆனா அவர் எப்படி திருடனா? ஷோ, ஒண்ணுமே புரியலையே. இந்த சிவா யாரு? எப்படி நான் கண்டுபிடிக்க? எங்க
பிடிச்சிருக்கா? என்னங்க இது? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உன்னை லவ் பண்றேன்ல, அதை ப்ரூவ் பண்ண வேணாமா? அதான் உன் பேரை நெஞ்சில குத்திக்கிட்டேன். நீங்க என்ன லவ் பண்றது வார்த்தையால சொன்னா போதாதான், அத செஞ்சுதான் காமிக்கணுமா? அதிரா, 1000 தடவை ஐ லவ் யூ சொன்னாலும் அந்த வார்த்தையெல்லாம் காத்துல கரைஞ்சிரும். ஆனா இது கரையாதுல்ல. என்னை கெட்டியா பிடிச்சிருக்கும். எப்படி ஐடியா? நான் போலீஸ் ஆபீசரா இருந்து இந்த ஊரையே பாதுகாத்தாலும் உன் கூட இருக்கும்போது தான் நான் பாதுகாப்பா உணர்றேன். உன் அன்புக்காக நான் காலத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் இப்போ ஜெயில இருந்த சமயத்துல எல்லாம் உன் கூட இல்லாதது எனக்கு எவ்வளவு பெரிய நரகம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லாத அந்த சில நாட்கள்ல எனக்கு தூக்கமே வராது. அப்போ ஒரு ஐடியா பண்ண, தரையில நான் படுக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஆதிரான்னு உன் பேரை எழுதி அத பார்த்துக்கிட்டே தூங்குவேன். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், வெளியே வந்த உடனே உன் பேரை நெஞ்சில பச்சை குத்தி உன்னை என் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு. இப்போ நினைச்ச மாதிரியே பச்சை குத்திட்டேன். பாத்தியா, இப்போ நீ என் மனசு பக்கத்திலேயே இருக்க. அதிரா, அதிரா, புருஷன் தான் பொண்டாட்டி பேரை பச்சை குத்திக்கிட்டா எல்லா பொண்ணும் சந்தோஷப்படுவாங்க. நீ என்னடா அழுவுற? ஆதிரா, ஏங்க, நான் ஏற்கனவே நல்ல சந்தோஷமா தாங்க இருக்கேன். அதுக்கும் மேல ஏங்க, இத குத்தும் போது பாவம் உங்களுக்கு வலிச்சிருக்குமே, எப்படிங்க தாங்கினீங்க? அதுவா, கண்ணை மூடிட்டு பச்சை குத்துறது என் ஆதிரான்னு நினைச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு எழுத்தா பச்சை குத்தும் போது வைத்தியர் பார்க்காத நோய் உசுருக்கே ஆபத்துங்கிற மாதிரி கெட்ட நேரத்தை உதாசீனப்படுத்தின உங்களுக்கு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கையில அசூரத்தனமான புயல் அடிக்க போகுது. சாரதமா இருக்காங்களா? வாங்க ஜோசியரே. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. நான் தான் இவரை வர சொன்னேன். யாருக்கிட்ட வந்து என்ன வேண்டிக்கிட்டு இருக்க? போடா வெளியே. நான் வேணா உனக்கு என்னமா?
என் தொழிலுக்கு லாபம் வேணும்னு நான் வேண்டேன். தப்பு வேண்டதுல இல்லடா, ஆனா எதுக்காக வேண்ட? நீ நடத்துறது பார் தொழில். உன் சுயநலத்துக்காக சாராயத்துல கலப்படம் பண்ணி மக்களை சாகடிக்கிற. இதுல இன்னும் லாபம் வேணும்னு வேண்டுவியா? டேய், நீ செய்யற தொழிலால எத்தனை குடும்பம் நாசமாயிருக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? நான் நடத்துற தொழில் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதிரா, இங்க வா. என் பேர் எப்படிமா உங்களுக்கு தெரியும்? உன் பேரு மட்டும் இல்ல, எல்லாமே எனக்கு தெரியும். பரிகாரம் பண்ண வந்திருக்கியா? ஆனா பரிகாரம் செஞ்சா பிரச்சனை தீருமான்னு எதுக்கு சந்தேகப்படுற? உன் கவனம் முழுக்க பரிகாரத்தை நிறைவேற்றுறதுல மட்டும் இருக்கணும். மத்ததெல்லாம் அம்மன் பாத்துக்குவா. இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு காலம் வர நேரத்துல மனசை போட்டு குழப்பிக்காத. நீ இங்க காணாததெல்லாம் காண்ப, அறியாததெல்லாம் அறிஞ்சுக்குவ. என்னமா அது? ஆட்டத்தோட முடிவு தெரிஞ்சிட்டா அப்புறம் விளையாட்டுல சுவாரஸ்யமே இருக்காதே. இன்னைக்கு அந்த அம்மன் ஆட போற ஆட்டம் உன் வாழ்க்கைக்கு தீர்வு தர ஆட்டம். அத அவ போக்குல ஆட விடு. நீ வேடிக்கையை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் தானா நடக்கும். அம்மா, உங்க வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். ஆனா நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் பயமாவும் இருக்கு. அம்மா, என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. சொல்றதை விட கண்ணால பாக்குறது தான் நல்லது. எல்லாருமே கண்குளிர பாருங்க. ஆதிரா, உன் கவலையெல்லாம் தீர போற தருணம் இது. ஓ, என்ன சொல்றீங்க? இவளுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? உண்மையாவா? எனக்கு நம்பிக்கை இல்ல. உனக்கும் எல்லா பிரச்சனையும் தீரும். ஆனா அதுக்கு உன் கெட்ட புத்தியை நீ மாத்திக்கணும். அது முடியுமா? திருமாறன் ஃபேமிலி. இவங்க எங்க இங்க வந்தாங்க? வா போலாம். இவங்க போற வரைக்கும் நம்மளால சாமி கும்பிட முடியாதே. போதும். சரிவா, மறந்துக்கலாம். சுபத்ரா, தண்ணி பானைய தலையில வச்சுக்கிட்டு சேதாரம் இல்லாம கோயில சுத்தி வந்தாதான் ஆதிராவுக்கு விடிவு காலம் பிறக்கும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதனால ஜாக்கிரதையா செய். சரியாம்மா? சரிங்கம்மா. ஆதிராவுக்கு விடிவு காலமா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அம்மா, பூஜை நடக்கிறதுக்குள்ள தண்ணி பானை எடுத்துக்கிட்டு கோயில சுத்தி வந்திருக்கமா? ஆதிரா, சாமியை வேண்டிக்கிட்டு பானையை தூக்கி சுபத்ரா தலையில வைமா. சரிங்க பாண்டி.
இத குடிங்கம்மா. இல்ல ஆதிரா, எனக்கு வேண்டாம். அடடா, சாமி ஜூஸ் தானே, குடிமா, ஒண்ணும் இல்ல. என்னம்மா? போதும் ஆதிரா. ஐயோ, பயந்தே போயிட்டம்மா. நல்ல வேலை, கரெக்டா பண்ணிட்ட சுபத்ரா. என்னால நடக்கவே முடியலம்மா. கிரகிரன்னு வந்துருச்சு. ஆனா என் மனசுல ஆதிரா தோத்தரக்கூடாதுன்னு சொல்லி வைராகியமா நடந்தேன். அதான் சுத்தி முடிச்சிட்டேன். வேணா அதிரா, சுபத்ராவுக்கு அருள் வந்திருக்கு. அம்மா, தாயி. என்ன பாஸ், நீங்க காப்பாத்துறவங்க இப்படி ஆடுறாங்க? ஏ சுபத்ரா, என்ன பண்ற? பேசாம நில்லு. என்ன நிக்க சொல்றதுக்கு நீ யாரடி? என்னது டியா? ஆமாடி. நீ நினைக்கிற மாதிரி நான் சுபத்ரா இல்ல. இப்ப நான் ஆத்தா வந்திருக்கேன். இந்த ஊரை காக்குற அம்மன் வந்திருக்கேன். நீங்க இங்கதான் இருந்தீங்களா? பசமா வந்து மாட்டிக்கிட்டீங்கல்ல, இனி நீங்க தப்பவே முடியாது. பாவி பாவி, பேரனை கொல்ல பாத்தியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? கொலை கொல்லனுச்சி, நீ எல்லாம் என்னடி பொம்பளை? பெத்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு வக்கல்ல, இதுல நீ ஏன் பிள்ளைக்கு குண்டு வைக்கிறியா? கொன்றவ பாத்துக்கோ. ஹேய், அங்க என்னடி முறப்பு? என் புருஷனை கொண்டுதா என்கிட்டயே சொல்லி சிரிச்சல்ல? பாரு, நல்லா உத்து பாரு, உசுரோட தான் இருக்காரு. இனி உன்னால எங்களை பிரிக்கவே முடியாது. ஹேய், நீ பெரிய கேஸ்ல மாட்டிருக்க. இனி வாழ்நாள் பூரா நீ ஜெயில தான் கிடக்கணும். அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளைக்கும் கடைசியில இதுதான் கதி. பா, எங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. நான் வந்துடுறேன். ஏய், ஓடி, கூட்டிட்டு போங்க. நான் உண்மையை சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தேன். அதனாலதான் நான் செத்ததை சொல்ல வேண்டியதா போச்சு.
உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்ல ஆதிரா, ஐம் சாரி. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீ எங்களுக்கு திரும்ப கிடைச்சதே போதும்பா, எதுக்கு மன்னிப்பல்ல? உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டம் எல்லாம் தீந்துருச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க நல்லா இருப்பீங்க. அகல்யா, என்னமோ ஆதிராவோட கெட்ட நேரத்துலதான் திருமாறனை இழந்ததா திட்டிக்கிட்டே இருந்த. இப்ப ஏண்டி பேசாம இருக்க? இனிமேலாவது ஆதிராவோட சண்டை போடாம அவளை நிம்மதியா இருக்க விடு. நான் எதுக்கு அவ கூட சண்டை போட போறேன்? அப்புறம் என்ன, மருமக கிட்ட போய் சமாதானமாகு. என் மக எனக்கு திரும்ப கிடைச்சதுக்கு என் மருமகளோட ராசிதான் காரணம். போதுமா? அப்படி சொல்லு. இப்பதாண்டி நீ என் பொண்ணு. திருமாரா, நீ இறந்துட்டுதான் நினைச்சு ஆதிராவோட தாலியை கழட்டிட்டோம். இப்பதான் நீ திரும்பவும் வந்துட்டல்ல, அதனால இந்த கோயில்ல வச்சே அவளுக்கு ஒரு தாலியை கட்டிடப்பா. சரிங்க பாட்டி. ஆமாமா, நல்ல வேளை சொன்னீங்க. இன்னைக்கு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாள். 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஆமாப்பா, புதுசா ஒரு தாலியை கட்டி நீங்க உங்க புது வாழ்க்கைய ஆரம்பிங்க.